அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நமது அன்பர்களுக்காக ஒரு சிறு பகிர்வு. ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நாம் சேலம் சித்தாசிரமம் சென்றிருந்தோம். நமது நண்பர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால், நம்ம ஆசிரமவாசி தேவன் அண்ணன் அவர்களிடம் காண்பிப்பதற்காக சென்றிருந்தோம். அப்போது நம்ம சேலம் சித்தாசிரமத்தின் மெடிக்கல் ஆத்தூரில் உள்ளது. அங்கு வைத்தியம் பார்ப்பவர் நமது ஆசிரமவாசி தேவன் அண்ணன். நாங்கள் சென்றிருந்த போது நிறையாக கூட்டமாக இருந்தது. நாங்கள் காத்திருந்தோம். அப்போது தேவனன் அனைவருக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தார். அப்போது நடந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம இப்போது இங்கு பதிவு செய்கிறோம். அப்பொழுது நம்ம ஆசிரமவாசி தேவன் அண்ணன் அவர்களுக்கு ஒரு ஃபோன் செய்து ஒரு அன்பர் அதிகமான குடைச்சல் கொடுக்கிறார். ஏற்கனவே அவர் அந்த மருத்துவத்தை எழுதி எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இருந்தும் அவர் குடைச்சல் கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்களுக்கு நிறைய பேர் வெயிட் செய்து கொண்டிருந்தார்கள். அண்ணன் அவர்கள் ஃபோனில் ரொம்ப அன்பாக கனிவாக அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர்களிடமே அண்ணன் கேட்குறார், இப்போது நிறைய அன்பர்கள் வெயிட் செய்கிறார்கள், அவர்களுக்கு நான் மருத்துவம் பார்க்க வேண்டும், இப்போது நாடி பார்த்து கொண்டே இருக்கிறேன், நான் இப்போது என்ன செய்ய, உங்களுக்கு நான் எழுதி கொடுத்திருக்கிறேன், நீங்கள் அதை சரிவர படித்து பாருங்கள் என்று பொறுமையாக சொல்லி கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் ஃபோனை வைத்துவிட்டு எங்களிடம் பேச ஆரம்பித்தார். அப்போது நான் கேட்டேன், அண்ணா ரொம்ப டென்ஷன் கொடுக்குறாங்களா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அண்ணன் அளித்த பதில், நம் அனைவரும் அதை உற்று நோக்க வேண்டும். அப்போது ஆசிரமவாசி தேவன் அண்ணன் அளித்த பதில், அவர்கள் நமக்கு டென்ஷன் கொடுத்தால் என்ன, நாம் ஆனால் தானே. மிக சிறப்பாக நாம் அதை கவனிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு டென்ஷன் கொடுத்தால் என்ன, நாம் டென்ஷன் ஆனால் தானே. அப்போது உலகத்திலிருந்து ஒரு சிறு கடினமான வார்த்தை வந்தாலே நாம் டென்ஷன் ஆகிவிடுகிறோம், அல்லது அதற்கு ரியாக்ட் செய்து விடுகிறோம். அவ்வளவு ஏன்னா ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வரும்பொழுது அவர்கள் ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பதனால அந்த டென்ஷனை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த மருத்துவம் பார்க்குறவர்கள்ட்ட பயங்கரமாக அவங்களுடைய அந்த அமைதியின்மை, அந்த வேதனை அனைத்தும் ஒரு வார்த்தையாக விழும். அப்போ அது எவ்வளவு பொறுமையாக, அன்பாக, கருணையாக, தயவாக அதை நம்ம நேர்கொள்ளணும். அப்போ அந்த தேவனன் அளித்த பதில், அவர்கள் அளித்தால் என்ன, நாம் ஆனால் தானே. அப்போது அவர்கள் முகத்தில் சிறிது கூட அந்த சலனமோ சஞ்சலமோ அந்த டென்ஷனோ எதுவுமே இல்லை. அந்த புன்முறுவலோடு அடுத்த வேலையை தொடங்கினார். அப்போது அண்ணன் அளித்த இன்னொரு பதில், நமது சாமி அளித்த அந்த வித்தை, சித்த வித்தை எவ்வளவு அற்புதமானது, அதை பெற்றுக்கொண்டு அதை சரிவர செய்யாதவன் முட்டாள் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவனண்ணா அந்த மனதை ஜீவனில் நங்கூரம் பாய்ச்சிருந்தால் மட்டுமே அந்த வார்த்தை வரும். அன்பு, கருணை, தயவு நிறைந்திருந்தால் மட்டுமே நமக்கு யார் எந்த வேதனை, தொந்தரவு, டென்ஷன் கொடுத்தா கூட நாம் அதற்கு ரியாக்ட் பண்ணாமல் நமது அன்பை மட்டுமே கொடுக்கணுன்னா மனம் ஜீவனில் நங்கூரம் பாய்ச்சிருக்க வேண்டும். அப்போது அண்ணன் அவர்கள் அளித்த பதில் சிந்திக்க வைத்தது. நம் மனம் ஜீவனில் லயம் பெற்றிருக்கும் பொழுது நாம் அன்புருவாக, கருணையாக, தயவாக இருப்போம். அதுதான் நமது சொத்து. ஆனால் வெளியில் உள்ளவர்கள் டென்ஷன், மற்ற அவமதிப்பு, அவமானம், நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் குடைச்சல் கொடுக்கறதுன்றது அவர்களுடைய சொத்து. நாம் ஏன் அவர்கள் சொத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நமது சொத்தையே அவர்களுக்கு திருப்பி அளிப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ அண்ணன் அளித்த பதில், சித்த வித்தையை பெற்றுக்கொண்டு அதை செய்யாமல் இருப்பவர்கள் முட்டாள். அதற்கு விளக்கம் ஏற்கனவே நம்ம வித்தியார்த்திகள் அளித்திருக்கிறார்கள் நிறைய அன்பர்கள். நமது ஜீவனை எடுத்து சென்று பிரம்மரந்திரத்தில் முட்டாதவனே முட்டாள், ஜீவனை பிரம்மரந்திரத்தில் முட்ட செய்யாதவனே முட்டாள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் அந்த இயல்பா சித்த வித்தையை பெற்றுக்கொண்டு அதை சரிவர செய்யாதவர்கள் முட்டாள். மிக உயர்ந்த வித்தையை, யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு வித்தையை இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த நமக்கு சாமி நம்மளை தேர்ந்தெடுத்து அளித்திருக்கிறார்.
அந்த வித்தையை நாம் சரிவர செய்யும் பொழுது நம்ம மனதில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அகன்று மனம் ஜீவனில் லயம் பெறுகிறது. ஜீவ வாழ்க்கை என்ன? அன்பு, கருணை, தயவு, நம்மளுடைய சுய இருப்பு. அதில் நாம் நம்மளை உணர்ந்து கொள்கிறோம். அப்பொழுது நம்மளுடைய உண்மை தன்மையான அன்பு வெளிப்படுகிறது. ஒருவன் ஜீவனில் மனதில் நங்கூரம் பாய்த்தினால் ஒழிய அன்பு, கருணை, ஜீவகாருண்யம் வெளிப்படாது. அதற்கு நமக்கு உற்ற துணையாக இருப்பது சித்த வித்தை. ஆமாம், பெரும் தயவு, பெரும் கருணை, மிகப்பெரிய அன்பு நம் மீது சாமி கொண்ட அந்த தன்மையினால் தான் நமக்கு வித்தை கிடைச்சிருக்கு. நாம் வித்தையை தேர்ந்தெடுக்கவில்லை, சாமி நம்மளை தேர்ந்தெடுத்ததால் தான் நமக்கு கிடைத்தது. இல்லை என்றால் நமக்கு அந்த சிந்தனை கூட வராது. இறைவன் குரு வடிவில் நம்மளை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நமக்கு இறைவனை பற்றிய சிந்தனையே வராது. அப்படி இருந்த காரணத்தினால்தான் நமக்கு வித்தை கிடைத்திருக்கிறது. அதை நாம் சரிவர பயன்படுத்தினால் உண்மையான அன்பு, கருணை, தயவு, ஜீவகாருண்யம் இயல்பாகவே நமக்கு வெளிப்படும். அதற்கு உற்று துணையாக நாம் சித்த வித்தையை பற்றி கொண்டு நம் சுயத்தினை, கைவல்யத்தினை அடைவோம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.